லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நம்ம வினைக்கும் தமன்னாவுக்கும் கல்யாண ஏற்பாடு பேசி முடிவு பண்ணிருக்கோம்ப்பா. அதுக்காகத்தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே விஷயம் தெரியுமா? இல்ல பூமி, எங்க யாருக்குமே தெரியாது. ஒண்ணுமே புரியாம தான் நாங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம். சித்தி கிட்ட கேட்டா அவங்களும் தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. ஆமா, அங்க என்ன மீட்டிங்கு? எல்லாரும் இங்க வாங்க. வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்கும் போது இப்படித்தான் என்ன பேசிட்டு இருப்பீங்களா? தாத்தா, தப்பா நினைச்சுக்காதீங்க. தமன்னாவை பத்தி உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் சரி வராதுன்னு தோணுது. வேண்டான்னு எடுத்து சொல்லுங்களேன் தாத்தா. சரிம்மா, நான் சொல்றேன். பது, இங்க வா. பத்மநாபா, என்னடா நின்னது நிக்க இப்படி திடீர்னு ஏற்பாடு பண்ணிருக்க? இந்த ஏற்பாட்டுக்கு சிதம்பரம், சிவகாமி, வினய் இவங்களையெல்லாம் கேட்க வேணாமாடா? கேட்காம இருப்பேனப்பா. அம்மா சிவகாமி, ஒரு நிமிஷம் இங்க வாமா. பிள்ளையாரப்பா, சிவகாமி அத்தை வேண்டான்னு சொல்லிடணும். என்ன சிவகாமி இது? வினைக்கு கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிருக்கேன்னு பத்மநாபன் சொல்றான். உங்ககிட்ட சொல்லாம இப்படி அவன் ஏற்பாடு பண்ணான்? இல்ல மாமா, நேத்தே பெரிய மாமா என்கிட்ட கேட்டாரு. எனக்கு சம்மதம் தான். என்ன மாமா திடீர்னு வினைக்கும் தமனாக்கும் கல்யாணம்னா என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல மாமா. எதுக்கும் அவர் வரட்டும் மாமா. அந்த கவலையே உனக்கு வேண்டாமா? சிதம்பரத்துக்கிட்ட சொல்லாம இப்படி ஒரு ஏற்பாட்டை நான் பண்ணுவேனா? மும்பையில இருக்கிற சிதம்பரத்துக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் பேசிட்டேம்மா. அவனுக்கு முழுக்க முழுக்க சம்மதம். அவன் உன்னுடைய விருப்பத்தை தாமா கேட்க சொன்னான். திடீர்னு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாமா. சிவகாமி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. தமன்னா நம்ம வீட்டுக்கு வந்து போற சாதாரண பொண்ணுன்னு நினைச்சிடாத. நளினி இப்படி ஓடி ஓடி சேர்க்கிற சொத்து அத்தனையும் யாருக்குன்னு நினைக்கிற? அவளுக்கு தான். கோடி கணக்குல சொத்து இருக்கு. பரம்பரை பரம்பரையா பணக்காரங்க. இந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. சோ அத்தனை சொத்தும் ஒரே பொண்ணான தமன்னாவுக்கு தாமா வரும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வினய் நாளைக்கு கோடீஸ்வரம்மா. அத நல்லா யோசிச்சு பாருமா. அதுவும் இல்லாம தமன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பொண்ணுமா, படிச்ச பொண்ணு வேற. எந்த சந்தர்ப்பத்துல எப்படி நடந்துக்கணும்னு நாசுக்கா தெரியும். வினய மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே அனுசரிச்சு போயிருவாமா. அவளும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிற ஆசையில தான் சம்மதம் சொல்லியிருக்கா. சரி மாமா, பெரியவங்க நீங்க பார்த்து ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு சம்மதம் தான் மாமா. ரொம்ப சந்தோஷமா. ஆனா மாமா அத்தை எல்லாரும் சம்மதிக்கணுமே. மொத்த பேரோட சம்மதத்தையும் வாங்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நீ சம்மதம் கொடுத்ததுமே வினய் தமன்னா கல்யாணம் நடந்த மாதிரி தான். நீ சந்தோஷமா இருமா. மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. சரிடா பத்து, எல்லாரும் சம்மதிச்சாலும் ஃபைனலா நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து தாண்டா முடிவெடுப்போம். அப்படி இருக்கும்போது என்னடா கூத்துது? சரி, அஞ்சல் இதுக்கு என்ன சொன்னா? நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்கப்பா. அம்மா இங்க வாங்கம்மா. இத வந்துடுறேன். ஆண்டவா, ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை நடக்காம பண்ணிட ஆண்டவா. என்ன அஞ்சல் இதெல்லாம்?
நானும் காலையிலேருந்து நீ பரபரப்பா இருந்ததும் என்னன்னு புரியாம நின்னுகிட்டு இருந்தேன். இது உனக்கு முன்கூட்டியே தெரியுமா? என்னங்க நீங்க எப்படி கேக்குறீங்க? எதுவும் தெரியாமலையா நான் இந்த ஏற்பாடை பண்ணுவேன்? நீங்க நைட்டு ரொம்ப டயர்டா இருந்தீங்க, பேசக்கூடிய சூழ்நிலையிலயும் இல்ல, நேரத்திலேயே படுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு தோணி பத்து இத பத்தி பேச ஆரம்பிச்சான். தமன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொண்ணு தானே. நம்ம கூட்டு குடும்பம் பிடிச்சு போய் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஏற்கனவே ஆசைப்பட்ட ஒருத்தி. அதுவும் நம்ம குடும்பத்துல யார் ஒருத்தருக்கு என்ன கஷ்டம்னாலும் அவ துடிச்சு போயிடுவா. அத பத்மநாபனுக்கு நடந்த பிரச்சனையிலேயே நீங்க பாத்திருப்பீங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதாங்க வினய் தமன்னா விஷயத்துக்கு நான் சம்மதம் கொடுத்தேன். என்னங்க யோசிக்கிறீங்க? இன்னைக்கு பத்மநாபன் கோர்ட்டு கேஸ்ன்னு போய் உள்ள உட்கார்ந்திருந்தா எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கும். அவன் விடுதலையாகி இப்ப நம்ம கூட இருக்கான்னா அதுக்கு தமன்னா தானே காரணம். அதனால இதுல என்ன பொறுத்த வரைக்கும் முழு உடன்பாடு இருக்குங்க. இல்ல, எனக்கு எதுவும் தெரியலங்கிறது தான். என்னங்க, உங்க சம்மதத்தை கேட்காம நாங்க சரின்னு சொல்லுவோமா? எல்லாருக்கும் ஓகே. சரி, வினய் கிட்ட இத பத்தி பேசுனீங்களா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? என்னைக்கு நாமெல்லாம் எடுத்த முடிவை வினய் வேண்டான்னு மறுத்திருக்கான். அவங்க அப்பாவும் நானும் சம்மதிச்சதுக்கு அப்புறம் அவன் எப்பயாவது வேண்டான்னு சொல்லிருக்கானா? வேணா உங்க திருப்திக்காக அவன்கிட்ட மறுபடியும் நான் ஒரு தடவை கேட்டுக்கிறேன். வினய், வினய் நீ சொல்லு, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? தாத்தா கிட்ட சொல்லு. எனக்கு சம்மதம் தான் தாத்தா. அப்ப தட்டை மாத்திரலாமாப்பா? சரிப்பா. சரிப்பா. தமன்னா நம்ம வீட்டு பொண்ணா முழுமையா மாறப் போறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் மச்சான், இப்ப தட்டு மாத்துறதோட சேர்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாமே? சரியான ஐடியா கொடுத்தீங்க மாப்ள. இதோட சேர்த்து நாளையும் குறிச்சிட்டா ரொம்ப நல்லது. முத வேலையா நம்ம தட்டை மாத்திக்கலாம். சிதம்பரம் ஊர்ல இல்லாத நேரத்துல தடாலடியா இப்படி பண்றது எனக்கு என்னமோ சரியா படல. பேசாம வேற ஒரு நாளை பார்த்து தட்டை மாத்திக்கலாமேப்பா. அப்படி இல்லைங்க, எப்பவுமே நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. தள்ளி போட அது இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கும். சிதம்பரம் சார் இல்லனா என்ன, அவர் சார்பா உங்க குடும்பத்துல யார் மாத்திக்கிறீங்களோ மாத்திக்கோங்க. என் தங்கச்சி வளர்மதியும் மாப்பிள்ள ரகுவரனும் தட்டை மாத்திக்கிட்டோம். என்னம்மா சிவகாமி, உனக்கு ஓகே தானே? எனக்கு சம்மதம் தான் மாமா. என்ன வினய், அதுக்குள்ள கல்யாண கவலை வந்துருச்சு போல இருக்கு. டென்ஷனா இருக்க? ஏமா, யாராவது பஞ்சாங்கமோ இல்ல காலண்டரோ எடுத்துட்டு வாங்கம்மா. அடுத்து வர்ற முகூர்த்தத்திலே நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு நாளை குறிச்சிருவோம். அப்பா இந்தாங்க. தர்ஷினி, அப்படியே ஒரு பேப்பரு பேனாவும் எடுத்துருவோமா? சரிப்பா. ஆவணி 27 கடைசி முகூர்த்தம். செப்டம்பர் 12ஆம் தேதி நல்லா இருக்குப்பா.
அப்படி இல்லைன்னா ஐப்பசி 11 நல்ல வளர்பிறை முகூர்த்தமா இருக்கு, வெள்ளிக்கிழமை வருது. அக்டோபர் 28 நல்லா இருக்கு. அது ஓகே தானே உங்களுக்கு? எனக்கு ஓகே. அப்ப நிச்சயதார்த்த ஓலை எழுதிடலாம். என்னப்பா? நிகழும் மங்களகரமான சுபகிருது வருடம் தட்டை மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம். வளரு அண்ணே வாமா. பூமி, என்ன எனக்கு வினைக்கு கல்யாண ஒப்பந்தங்கிறது உன்னால சகிச்சுக்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்கா? அப்படியே திருச்சி ஓடி வர? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிதான். நீ 1000 தடவை இல்ல இல்லன்னு சொன்னாலும் உன் கண்ணும் முகமும் தான் பயத்தை காட்டி கொடுக்குதே. என்ன பார்த்த உனக்கு அவ்வளவு பயமா? இங்க பாரு தமன்னா, சும்மா தேவையில்லாம என்ன வம்பு இழுக்காத, விட்டுரு. தேவையில்லாம வம்பு இழுக்கல, தேவையோட தான் வம்பு இழுக்கிற. நேத்து என்ன சொன்ன சொல்லு? என்ன வெளிய போடின்னு சொன்னல, இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னல. வீட்டு பக்கம் வந்த அருவா எடுத்து உன் தலைய சீவிருவேன். எப்படி எப்படி? நான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. உனக்கு தான் முழு உரிமை இருக்கா? அதே உரிமை இப்ப எனக்கும் வந்துருச்சு. உன்னை விட அந்தஸ்து, படிப்பு, அழகு எல்லாத்துலயுமே ஒரு படி நான் மேலதான். அப்படி இருக்கும்போது நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னா நீ துண்டை காணும் துணிய காணோன்னு ஓட வேண்டியதா இருக்கும். உனக்கு அந்த பயம் தானே? தமன்னா, இது ஒன்னும் பெரிய பதவியெல்லாம் இல்ல. எதுக்காக இவ்ளோ தூரம் நீ கோவமா பேசிக்கிட்டு இருக்க? அட, நீ என்ன எனக்கு காக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அதுக்கெல்லாம் மசியறால் நான் இல்ல. நீ ஆட்டம் காட்டின விஷயத்தையும் மறக்கிறாள் நான் இல்ல. இப்ப அத்தி ஆட்டத்தை நான் காமிக்கிறேன். நீ எப்போ சவால் விட்டு என்ன வெளியே போக சொன்னியோ அதுக்கு மறுநாளே பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். பாத்தியா? இல்ல தமன்னா, நான் அத வேணும்னுலாம் பண்ணல. நீ வேணும்னு பண்ணியா வேண்டான்னு பண்ணியான்னு எதுவும் எனக்கு தெரியாது. முழுக்க முழுக்க பவர்ஃபுல்லா இந்த வீட்டோட மருமகங்கிற அந்தஸ்தோட நான் இந்த வீட்டுக்குள்ள வரப்போறேன். என்ன அரைஞ்சதுக்கு பதிலடி கொடுக்காம நான் விட மாட்டேன். அந்த அடி எப்பேற்பட்ட அடியா இருக்கும்னு தெரியுமா? இந்த வீட்டை விட்டு மொத்தமா விரட்டி அடிக்கிற அடியா இருக்கும். அதுக்காக தயாரா? காத்துட்டு பயத்தோட. பாய். அறிவு இருக்காடா உனக்கு? அவ்வளவு பேருக்கு மத்தியில வாயை திறந்து பேச வேண்டியதானே? நானா நீ லவ் பண்றேன்னு சொல்ல முடியும்? ஏன்டா? ஏன் எதுக்குடா சம்மதம் சொன்ன? ஒரு நாள் 2 நாள் இல்லடா, 2 வருஷமா நீ மேனகாவை லவ் பண்ணிருக்க. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? எல்லாரும் முன்னாடி என்னால பேச முடியலடா. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கடா.
சொல்லுங்க நீ. என்ன நீ அப்படி பாக்குறீங்க? முன்னாலேயே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே வினய். தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட ஏன் உங்க அம்மா கிட்ட இத பத்தி பக்குவமா எடுத்து சொல்லிருப்பேன்ல. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன். பாருங்கக்கா, நீங்களாச்சும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. எவ்வளவு பெரிய இக்கட்ல சிக்கிருக்கான் பாருங்க. பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருந்தா எப்பவுமே பேச முடியாம போயிடும். இல்ல நீ, எனக்கு பெரியப்பாவை பார்த்து ரொம்ப பயமா இருந்தது. அதுவும் இல்லாம அம்மா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு பேசுறாங்க. அதனாலதான் நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? அப்ப அந்த பொண்ணு உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன ஆவறது? உன்னோட எதிர்காலம், அந்த பொண்ணோட எதிர்காலம் எல்லாமே தான் இந்த நேரத்துல முக்கியம். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா நீ தானே கஷ்டப்படணும். சரி சரி, இத பத்தி நான் உடனே வேம்பு சார் கிட்ட பேசுறேன். ஐயோ, வேற வழியே இல்ல. அவர்கிட்ட பேசினாதான் ஏதாவது நடக்கும். அந்த பொண்ணு கிட்ட உடனே பேசிடலாம். நம்ம உடனே போய் அவளை நேர்ல சந்திச்சு பேசிடலாம். சரிங்க நீ. டேய் முழிக்காதடா, இதையாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி தொலை. அனி, என்ன நீ பண்ணலாம்? பேசுங்க. கொஞ்சம் பொறுமையா இரு, அவரு டென்ஷனா இருக்காரு. கல்யாணத்தை முடிவு பண்ணி தட்டை மாத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த சொல்றதா? பாட்டியும் சிவகாமி அத்தையும் கட்டாயப்படுத்தினதுனாலதான் அப்போ அவன் சம்மதிச்சிருக்கான். இப்போ அதுக்காக வருத்தப்பட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். நாம தான் இதுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். நாம என்ன வழியை காட்டுறது? உண்மையாவே அந்த பொண்ணை இவன் காதலிச்சிருந்தானா, என்ன நெருக்கடி வந்திருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் இவன் அந்த பொண்ணை காதலிக்கிறான்னு சொல்றது சுத்த பொய். அண்ணா, சத்தியமா அந்த மாதிரி எல்லாம் இல்லண்ணா. ஹேய், நீ பேசாத. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் தான் எனக்கு தோணுது. போய் இதையே அவகிட்ட சொல்லு. என்ன வேம்பு சார், அவனே ஒரு பிரச்சனையா வந்திருக்கான். அவன்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம்? காதலை பத்தி என்னமோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. உனக்கு காதலை பத்தி ரொம்ப தெரியுமாக்கும்? அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அது உன்னோட வச்சுக்கோ. எனக்கு காதலை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் டைமை வேஸ்ட் பண்ணாம முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இங்க பாருங்க வேம்பு சார், காதல்ல கல்யாணத்துல எல்லாம் உங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். வினய்க்கும் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. இவன் விரும்புற பொண்ண இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் அது நல்ல வாழ்க்கையா இருக்கும். இல்லனா வாழ்க்கை முழுக்க வேதனையாதான் இருக்கும். நீ நல்லாதான் பாயிண்ட் எடுத்து மடக்கிற. ஆமா வேம்பு சார், நான் சொல்றதுல இருக்கிற பிரச்சனைய புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு நீங்க வந்தாதான் அந்த பொண்ணு கிட்ட போய் பேச முடியும். என்னால முடியாது. இவன் அந்த காதலுக்கு சுத்தமா சின்சியராவே இல்ல. அதனால இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாருங்க வேம்பு சார், நீங்க மட்டும் வராம இவன் வாழ்க்கை வீணா போனாலோ இல்ல அந்த பொண்ணு தப்பான முடிவு எடுத்தாலோ அந்த பாவம் மொத்தமும் உங்களை தான் சேரும். ஏன் என்னையும் தான் சேரும். நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் நல்லா யோசிச்சிட்டேன். நான் எங்கேயும் வரதா இல்ல. முதல்ல கிளம்புங்க. சரிங்க வேம்பு சார், விடுங்க. வினய கூட்டிட்டு போய் நானே அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் அத நானே ஏத்துக்கிறேன். வா வினய் போலாம். நில்லுங்க.
என் தம்பி இவ்வளவு மன கஷ்டப்படுறான்னு தான் நான் வரேன். மத்தபடி இந்த காதலுங்கிறது பாவம் தான். நான் போய் ஹெல்ப் பண்ணி எனக்கு புண்ணியம் கிடைக்கணுங்கிறதுக்காகலாம் நான் வரல, புரியுதா? போங்க. என் கார் கீ எங்க? அங்க இருக்க வேம்பு சார். இங்க பாருங்க, நாம 3 பேர் ஒன்னா போனா சந்தேகம் வரும். நான் முன்னாடி போறேன், நீங்க லேட் பண்ணி வந்து கார்ல ஏறுங்க, புரியுதா? சரி வேம்பு சார். நான் சொல்லல, வேம்பு சார் பேசுறது தான் அப்படி. ஆனா சொக்க தங்கம். ஏய், என்ன முணங்குற? ஒண்ணும் இல்ல வேம்பு சார், நீங்க ரொம்ப நல்லவர் தான். ஆனா கொஞ்சம் கோவக்காரர்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, நேரமாவது வேம்பு சார், நீங்க போங்க போங்க. என்ன திருட்டுத்தனமா வந்து ஏறாங்க? ஏதோ நடக்குது. வினய் எதுக்கு இவங்க கூட கிளம்பி போறான்? சம்திங் ராங். பின்னாடியே போய் பார்ப்போம்.